கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேரம் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் முன்பு ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாள் வரை எங்களை காத்து வந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த நேரத்துலையும் அப்பா உம்முடைய வசனத்தை தியானிக்கும் முன்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் கண்களை திறந்தருளுங்க அப்பா. நீங்கள் எங்கள் இருதயத்தை திறந்துருளுங்க அப்பா. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படி நீர் எங்கள் கண்களை தெளிவுபடுத்துங்க சுவாமி. உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் JTK டிவியின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். செய்திக்கு ஆதாரமாக அதிலிருந்து நான் 12ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அதாவது இந்த அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு உருக்கமான ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பின்னணியத்தை நம்ம பார்ப்போம்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, யூதாவின் ராஜா யோசபாத் இருக்காங்க. யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜா. அவருக்கு எதிராக நிறைய படைகள் வராங்க. அதாவது 3 ராஜாக்கள் அவங்களுக்கு எதிராக வராங்க. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அவங்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 மக்கள் அவங்களுக்கு எதிராக வராங்க. இந்த செய்தியை யோசபாத்துக்கு வந்து சொல்கிறாங்க. சிலர் அவங்களுக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போது எங்கேதிங்கிற ஆசாசோன் தாமாரில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பயப்படக்கூடிய ஒரு செய்தி வருது. யோசபாத்தினோட முதல் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்தா 3ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களுக்கும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்கக்கூடாது. ஸோ இப்போ எந்த சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம். ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வருது, ஒரு பயப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்போது யோசபாத்துக்கு வந்து ஒரு பகைவர்கிட்ட இருந்து ஒரு போருங்கிற முறையில் ஒரு செய்தி வருது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வேறு வேறு காரியங்களுக்கு நம்ம பயப்படுவோம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்னா ஒரு பயப்படக்கூடியது என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் இருட்டை பார்த்தா பயம், தெரியாத ஆட்களை பார்த்தா பயம், அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு போகிறதுனா ஒரு பயம், எக்ஸாம்னா ஒரு பயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது எதிர்காலத்து குறித்த பயம் வரும். நம்ம என்ன படிக்க போகிறோம், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு பிரியமாக நடந்துக்கிடுறதுன்னு அந்த மாதிரிப்பட்ட பயங்கள். நம்ம இப்படி பண்ணால் இன்னொருத்தவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்னு, எப்படி இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம், இப்படி நிறைய விதமான பயங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வரும். அதுக்கப்புறம் படிக்கிறது, என்ன படிக்க போகிறோம், ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பயம், அதாவது இந்த எக்ஸாமில் வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையே எதிர்காலமே இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பயப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன வேலை செய்ய போகிறோம், அப்புறம் திருமண சம்பந்தமான பயங்கள், அதுக்கப்புறம் குடும்பத்துலேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பயப்படுறோம். அது மாதிரி வாழ்க்கை முழுசும் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு பயப்படுற, நம்ம திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம், ஏதோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்னா முதல்ல நம்ம என்ன ஹெல்ப் வரும், நம்ம ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட், அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ். திடீர்னு ஒரு நாய் துரத்து, அந்த நேரத்தில் நம்ம அதுலேருந்து ஓடுவோம். அந்த மாதிரி நம்மளோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது, ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வந்தால் அந்த பயம்தான் நம்மளோட ஃபஸ்ட்டு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். யோசபாத்தோட வாழ்க்கையிலையும் நம்ம அதே மாதிரி தான் பார்க்குறோம். யோசபாத்துக்கிட்ட இப்படி ஒரு யுத்த செய்தி வருது, இப்படி உங்களுக்கு எதிராக ஏராளமான கூட்டம் வராங்கன்னு உடனே முதல் ரெஸ்பான்ஸ் யோசபாத் பயந்து. அப்போது பயந்து ஆலோசனைக்காரர் எல்லாரையும் கூட்டி இப்படி சண்டை போட வராங்க, நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நம்ம படைகளை ஒன்று திரட்டுங்கன்னு ஒரு ஆலோசனை பண்ணுனானா, அல்லது மனுஷிக பிரகாரமாக எதுவும் யோசித்தானா, அல்லது பயந்து எங்கேயும் ஒளிஞ்சானா? இல்லை, பயந்து அடுத்தது பண்ணுற ரெஸ்பான்ஸ் தான் அதில் உள்ள முக்கியமான காரியம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான்.
ஸோ இப்போ இது யோசபாத்தோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிடக்கூடிய முதல் விஷயம். நம்ம எந்த விதமான பயங்களை ஃபேஸ் பண்ணாலும், பயங்கள் நம்ம சந்தித்து வரும்போது நம்ம அந்த முதல்ல கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். இப்போ நம்ம இந்தியா பார்டர்லேயுமே நமக்கு கேள்விப்படுறோம், திடீர்னு தீவிரவாத தாக்குதல் நடக்கு, இந்தியா பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க, அங்கே போர் நிலவரங்கள் என்ன நடக்குதுன்னே நமக்கு வெளியே தெரியாத அளவுக்கு ஊடகங்கள்லாம் சில நேரம் மறைக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு போர் பயம் வர்ற இடத்துல இப்போ யோசபாத் பண்ண காரியத்தை பார்த்தா, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஏதோ ஒரு போர் நிலவக்கூடிய சுச்சுவேஷன். இப்போ திடீர்னு ஒரு செய்தி வருது, இப்போ பாகிஸ்தானுக்கு உதவியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்னும் 2 பலத்த நாடுகள் வருதுங்கும்போது இந்தியாவினுடைய முப்படைகளின் தளபதி, இந்தியாவில் போருக்கு முக்கியமாக போகக்கூடிய மனுஷன் எல்லா தலைவர்களும் வாங்க நம்ம இந்த நேரத்தில் முதல்ல போய் ஜெபம் பண்ணுவோம், முதல்ல கடவுளை நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போது 3 பெரிய வல்லரசுகள் அவங்களுக்கு எதிராக சண்டைக்கு வரும்போது யோசபாத் முதல்ல ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி நம்ம முதல்ல கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுறான். அப்போது அந்த ஒருமுகப்பட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த யோசபாத்தினோட ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு பயப்படக்கூடிய சுச்சுவேஷன், சில நேரம் முதல்ல கடவுளே ஞாபகம் வந்தால், ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் நமக்கு ஒரு முதல் ரெஸ்பான்ஸாக நமக்கு வரும். ஆனால் இந்த யோசபாத்தினோட ஜெபத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நான் கற்றுக்கிடணும். அதில் முதல் வசனத்தை நம்ம பார்க்குறோம். யோசபாத் சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த 6ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதாவது இந்த 6ஆம் வசனத்தில் ஃபஸ்ட்டு யோசபாத் முழு மனதோட தேவனை நோக்கி பார்க்கிறாரு. தன்னுடைய பிரச்சனைகளை அல்ல, கடவுள் எவ்வளோ பெரியவர், அவரோட சாவரென்டி, அவரோட சர்வ வல்லமை உள்ளவர், அவரோட மகத்துவம், அந்த மாதிரி கடவுளோட சர்வ வல்லமை உள்ளவருங்கிறத அவர் அந்த வசனத்தில் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அதாவது முதல்ல தேவன் எவ்வளோ பெரியவர், என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு எதிராக வரப்பட எவ்வளோ பெருசாக இருக்கலாம், ஆனால் தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத தனக்கு முதல்ல நினைப்பூட்டுகிறார். முதல்ல யோசபாத் ஞாபகப்படுத்துகிற விஷயம், பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். இப்போ இத்தனை ராஜ்யங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் அவங்களை எல்லாரையும் ஆளுகிறவர் நீர் தான்ங்கிறத முதல்ல நினைப்பூட்டுகிறார். இப்போ நமக்கு எதிராகவும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு காரியம் நம்ம நினைப்பூட்டிக்கிட வேண்டியது, இது எல்லாத்துக்கும் மேலானவர் என்னுடைய தேவன்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிடணும். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஸோ அந்த 6ஆம் வசனத்தில் முதல்ல நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்ங்கிறத யோசபாத் முதல்ல நினைவு கூறுகிறார். அடுத்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். இப்போ தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறது நினைவு கூர்ந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன ஞாபகப்படுத்துகிறாருன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு, இந்த யூதா ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த பர்சனலாக அவங்களுக்குன்னு கிடைச்ச ஒரு நன்மைகளை நினைப்பு கூட்டுகிறார். இப்போ நமக்கும் ஒரு ஜெபம்னு நம்ம வரோம், அல்லது ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கைன்னு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் எங்களுக்காக இது எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடி செய்திருக்கீங்கன்னு அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த காரியங்கள், பர்சனலாக தங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்தது எல்லாத்தையும் ஒரு விஷயம் நினைப்பூட்டுகிறாங்க. அதாவது இந்த நாங்கள் ஒன்றும் இல்லாத அடிமைகளாக பரதேசிகளாக இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி எல்லா ஜாதிகளையும் துரத்தி விட்டு இந்த கானான் தேசத்தை எங்களுக்குன்னு உரிய தனமாக நீங்கள் கொடுத்தது, உரிய இடமா சுதந்திரமாக கொடுத்தது நீர் தான் அப்படின்னு ஆண்டவர் செய்த, அவங்களுக்குன்னு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு விஷயம் நினைவு கூறுகிறாங்க. அடுத்தது தொடர்ந்து பார்த்தா 9ஆம் வசனத்தில், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இதில் ஒரு வாக்குத்தத்தத்தை
ஆண்டவரே நீர் இதை வாக்கு கொடுத்திருக்கிறீர், இதை செய்யணுங்கிறதுக்காக வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறார் 9ஆம் வசனத்தில். இதை நம்ம பார்த்தோம்னா இந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணது எப்போ, சாலமோன் ராஜா கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது சாலமோன் ராஜா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதில் நம்ம வாசித்தோம்னா 1 ராஜாக்கள் 8:44 அதிகாரத்தில் வசனத்தில் பார்க்கும்போது, நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஜனங்களுக்கு மழை இல்லையா, பஞ்சமா, என்ன காரணத்தினாலேயோ இந்த மக்கள் இந்த ஆலயத்தில் வந்து எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் நீர் கேட்பீராக. அவங்க வேறு அயல் தேசத்தில் போனால் கூட இந்த ஆலயத்துக்கு நேராக அவங்கள கண்ணில் ஏறெடுக்கும் போது ஆண்டவரே நீர் கேட்கணும்னு சாலமோன் அந்த ஆலய பிரதிஷ்டையோடு பண்ணின ஜெபத்தை யோசபாத் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறாங்க. அந்த சாலமோனுடைய ஜெபம் முடியும் போது நம்ம பார்ப்போம், கடவுள் வந்து தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ அந்த ஜெபத்துக்கு அந்த நேரத்தில் பதில் கிடச்சிது. இப்போ யோசபாத் இந்த நேரத்தில் இவங்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் நினைவு கூறுறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி, கடவுள் தேவனே நீர் சர்வ வல்லவர், எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலானவர் நீர் தான், உங்களுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாதுன்னு கடவுள் எவ்வளோ பெரியவர், நம்மோடு இருக்கிற தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத முதல்ல ஞாபகப்படுத்தினாங்க. அடுத்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை ஞாபகப்படுத்தினாங்க. ஆண்டவரே நாங்கள் பரதேசிகளாக இருந்தப்போ நீங்கள் தானே எங்களுக்கு எல்லா எதிரிகளையும் துரத்திட்டு எங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்குன்னு செய்த நன்மைகளை நினைவு கூறுறாங்க. அடுத்தது இன்னும் நீங்கள் இதெல்லாம் செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தங்களை நினைவு கூறுறாங்க. இப்போ நமக்கும் நிறைய விஷயங்களில் டெசிஷன் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், நிறையா குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பழசை மறக்காமல் ஆண்டவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்மளை நடத்தியிருக்காருங்கிறது நம்ம நினைவு கூறணும். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பார். நம்ம சில நேரம் மறந்துடலாம், ஆனால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 32:8 நம்ம பார்க்குறோம், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு போதித்து வழிநடத்தி நமக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் எப்படி யோசபாத் சொன்னாங்களோ, ஆலயத்தில் நீங்கள் வந்து இந்த பட்டயமாக இருக்கட்டும், கொள்ளை நோயாக இருக்கட்டும், எதிரிகள் யுத்தமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், தங்களை தாழ்த்தி ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் கேட்டு ரட்சிப்பீர்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, எங்களோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே, அதனால இந்த நேரத்தில் வந்திருக்கோன்னு தன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த 3 காரியங்களை நினைவு கூறுறாரு. ஆண்டவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவருங்கிறதையும், அவர் தங்களுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யூதா புத்திரருக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூறுறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூறுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது தான் இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷன், ஆண்டவரே இது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு தன்னுடைய சூழ்நிலையை யோசபாத் அடுத்த ஒரு 4 வசனத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி இஸ்ரவேலர் வரும்போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், செயிர், மலை தேசத்தார் எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் நிறைய மக்கள் எல்லாரையும் அழித்து அப்படியே கொண்டுட்டு இதில் உள்ள யாரையும் விட்டுறாதீங்க, எதையுமே காப்பாற்றாதீங்கலாம் சொல்லி எரிகோ மக்கள் எல்லாத்தையும் அழித்தோம். ஆனால் இந்த 3 மக்கள் அம்மோன் புத்திரர், மோவாபியர், செயிர், மலை தேசத்தாரை நீங்கள் தானே அழிக்காதீங்க, அந்த வழியாக போகாதீங்க, அவங்கள விட்டு விலகி போயிருங்கன்னு சொன்னீங்க, அதனால தானே விட்டு வச்சுருந்தோம், இப்போ அவங்களே எதிராக இப்படி வந்திருக்காங்க, இந்த ஏராளமான கூட்டம் இப்படி இருக்குதுன்னு அந்த சூழ்நிலையை யோசபாத் வந்து அதை கடவுள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது தேவனுக்கு தெரியாமல் இருந்ததா? நம்ம சூழ்நிலைகளை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோங்கிறது தெரியும். இதை யோசபாத் சொல்லும்போது பார்க்கும்போது நிறைய நேரம் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பார்ப்போம். அதாவது ஏதாவது ஒரு பசில் அடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு சட்டையை தான் புதுசாக ஏதோ போட அவங்களே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணும்போது நமக்கே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ இது இவங்க போட்டுக்கிட மாட்டாங்கன்னு நம்ம ஹெல்ப் பண்ண போவோம். ஆனால் விட மாட்டாங்க, இல்லை நான் செய்திருவேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் போராடி பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியாத பட்சத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த அம்மாவை அல்லது கூட இருக்கிற கேர்டேக்கரை எட்டி பார்ப்பாங்க. இப்போ யோசபாத் பண்ணுறது அப்படி தான் தெரியுது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப இது எங்களால் முடியாத காரியம் அப்படின்னு யோசபாத் கடவுளை நோக்கி எட்டி பார்க்குறாங்க. நம்முடைய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்குறதுக்கான அதை வந்து
ஒரு பேரண்ட் வந்து அது ஒரு சுலபமாக ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அதுக்காக அந்த குழந்தை ஒரு அரை மணி நேரமோ எவ்வளோ நேரமோ போராடி இருக்கலாம். இப்போ நம்முடைய காரியங்களும் நம்முடைய பார்வைக்கு இது சால்வ் பண்ண முடியாத விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்னது? நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். இப்போது அந்த சூழ்நிலையை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யோசபாத் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த 12ஆம் வசனத்தில் தான் இந்த ஜெபத்தை சொல்கிறாங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்போ இதை சொல்கிறது யார்? ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன பண்ணன்னு தெரிலன்னு சொல்கிறது எளிதான காரியமாக இருக்கலாம். ஆனால் இது சொல்கிறது யூதாவினோட ராஜா. அதுவும் தனியாக அந்த ஜெபத்தை சொல்லலை. அந்த ஆலயத்தில் யாரெல்லாம் கூடியிருக்கா, சிறியவர்லேருந்து பெரியவர் வரை யூதா மனுஷர் எல்லாருக்கும் முன்பாக ஒரு ராஜா தன்னை ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்த வெட்கப்படலை. அவர் சொல்கிறார், ஆண்டவரே இது என்னால் முடியாத காரியம், ஆனால் இது எல்லாம் முடியாததாக இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? யூதா கோத்திரத்தார், அவங்க குழந்தைகள், பெண் ஜாதிகள், அவர்களுடைய குமாரர் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெபத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம எந்த நேரத்தில்னாலும் நான் செய்திருவேன், என்னோடய சுயத்தினால செய்திருவேன்னு நினைக்காம நம்மளோட நிலைமையை நம்ம புரிஞ்சுட்டு அதை என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட கொண்டு வரலாம். அவர்கிட்ட கொண்டு வர முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட ஒரு ஆபத்தை நம்ம அணுகும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பயமாக இருக்கலாம், அல்லது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு ஸ்தம்பித்து நிற்கலாம். ஆனால் எந்த நேரமானாலும் நம்ம நினைவுபடுத்தி கூடக்கூடியது, இது என்ன கோலியாத்தை போல் பெரிய எனிமியாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என்னோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இன்னும் இதெல்லாம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. என்னால் முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நான் இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்குறேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது அடுத்தது தொடர்ந்து நடந்தது என்னென்னா, அப்போ யெகாசியேல்ங்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால அவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அப்போ இந்த 15வது வசனத்தில் கடவுளுடைய வார்த்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு எதிராக மட்டும் போங்க, யுத்தம் உங்களுடையதல்ல, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து யோசபாத்தும் மக்களும் தரையில் குனிந்து பணிஞ்சு கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா யுத்தத்துக்கு போகும்போது இது எல்லாம் முடிஞ்சாலும் ஆண்டவர் யுத்தம் உங்களுடையது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்துக்கிட வேண்டியது அவர், ஆனால் நீங்கள் எதிராக போங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எப்படி போகிறாங்க? சொந்த பலத்தில் போல். நம்ம எதிரிக்கு எதிராக போகும்போது, ஒரு வாருக்கு போகும்போது முதல்ல என்னது, எல்லா படை, ஆயுதப்படை, எல்லா படையையும், குதிரைப்படை, யானைப்படைன்னு படைகளை முன்னாடி அனுப்பலை. முதல்ல கர்த்தரை துதிக்கும் பாடகரை முதல்ல அனுப்புனாங்க. அவங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவங்க லேவியர் எல்லாருமே கர்த்தரை பாடவும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்று கர்த்தரை பாடகரை நிறுத்துகிறாங்க. அந்த பாடகர் எல்லாரும் முன்னாடி பாடுறாங்க, பின்னாடி தான் யுத்த மனுஷர் இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாங்க. ஏன்னா இவங்க சண்டை போடவே அவசியம் இல்லை. அங்கே அந்த 3 ராஜாக்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக போரிட்டு மடிந்து போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க போகிறாங்க. அவங்க விட்டுட்டு போன ஜாமான்கள் எல்லாத்தையும் கொள்ளையிடுறதுக்கே இவங்களுக்கு 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாள் கொள்ளையை முடிச்சுட்டு 4ஆவது நாள் திருப்பி பெராக்காவில் கூடி கர்த்தர் நல்லவர்னு அவங்களுக்கு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்ம பார்த்தா கர்த்தர் வந்து யோசபாத்தோட பீரியட் வந்து ரொம்ப சமாதானமாக அமெரிக்கையுமாக இருந்தது. ஏன்னா தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலே அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. அப்போ இந்த யோசபாத் வந்து தனக்கு ஆபத்து வந்தப்போ எப்படி கடவுளை தேடினாங்கங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். சின்ன பிரச்சனையாக இருக்கட்டு, ஏதாவது லேசான காரியம் தானே, நம்மக்கிட்ட நிறைய பேர் வாருக்கு இருக்காங்கன்னு தன்னோட பலத்தையோ தன்னுடைய பலவீனத்தையோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவருங்கிறத நினைவு கூர்ந்து அவர் நமக்கு செய்த காரியங்களை நம்ம அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து
நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலையை அவர்கிட்ட தெரியப்படுத்தி நம்ம முற்றிலும் ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாது, என் கண்ணு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த இதை அணுகும்போது சில நேரம் நமக்கு நம்முடைய எண்ணத்துக்கு இது அப்பாற்பட்டதாக இருக்கலாம். யோசபாத் இப்படி சண்டைக்கு வரவங்க அவங்களே மடிந்து போவாங்கங்கிறது யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எரிகோ கோட்டையினோட சம்பவத்துலேயும் நம்ம பார்க்குறோம். யோசபாத் ஆண்டவர் சொல்லுவாங்க, நீங்கள் 7 நாள் சுற்றி மட்டும் நடங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி எக்காலங்களை ஊதுங்க, ஆர்ப்பரிங்க. ஆனால் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ஆண்டவர் ஹி ஒர்க்ஸ் இன் வேஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளால் யோசிக்க முடியாத அளவில் அவர் வேலை செய்யக்கூடிய தேவன். இதே மாதிரி தான் எசேக்கியா ராஜாவினோட காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம். எசேக்கியாவுக்கு விரோதமாக அந்த செனகரிப் ராஜா, அசீரியா ராஜா ஒரு லெட்டர் அனுப்புகிறான். அப்போது ரப்சாக்கே வாசிக்கிறான், மோசமாக இந்த எசேக்கியா உங்களை ஆண்டவர்னு சொல்லி நம்ப விடாதீங்க, எசேக்கியா எங்களை உங்ககிட்ட இருந்து தப்பு வைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது எசேக்கியா சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் பதில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அதே மாதிரி அந்த லெட்டரை கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் முதல்ல வச்சுட்டு ஜெபம் பண்ணும்போது அங்கேயும் நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி அவங்க யுத்தமே பண்ணாமல் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கொண்டு போக முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வாசித்துட்டு இருக்கும்போது எனக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பாட்டு, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. இந்த பாட்டில் உள்ள ஆங்கில வரிகள் ஞாபகம் வந்தது. அதாவது நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், ஏன்னா பிகாஸ் எவ்ரிதிங் இது எதுக்காகன்னா நம்ம எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட கொண்டு போகலாம், ஆனால் நிறைய நேரம் நம்ம அதை கொண்டு போகாததுனால நம்ம சஃபர் பண்ணுறோம். அந்த வரிகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். What a friend we have in Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. அதாவது ஜெபத்தில் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட எடுத்து கொண்டு போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஓ வாட் பீஸ் வி ஆஃபன் forfeit. எவ்வளவு அமைதியை நம்ம அடிக்கடி இழக்கிறோம். வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர். எவ்வளவு தேவையில்லாத வலிகளை நம்ம தினமும் தாங்குகிறோம். ஆல் பிகாஸ் வி டு நாட் கேரி எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம எடுத்து போகாததுனால நம்ம நிறைய வித கவலைகளை வரிகளை நாமளே சுமக்கிறோம். ஸோ இப்போ இந்த பாடலோட வரிகளை நான் பார்த்தப்பறம் அதனோட பின்னணி இதை எழுதுனது யார், என்ன சூழ்நிலையில் எழுதினாருன்னு பார்க்கும்போது இது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபர், ஜோசப் ஸ்கிரிவான். அவர் 1819ஆம் ஆண்டில் அயர்லாந்தில் பிறக்கிறாரு. அவர் நல்ல வசதியான ஃபேமிலி, ஒரு நல்ல படிப்பு, எல்லாம் எஜுகேஷன் ட்ரினிட்டி காலேஜில் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம், அவர் ஒரு பெண்ணை நேசிக்கிறார். திருமணம் நிச்சயமான சூழ்நிலையில் நாளைக்கு திருமணம். முந்தின நாள் இந்த பெண் இவரை பார்க்குறக்காக குதிரையில் வரா. குதிரையில் வரும்போது ஒரு ஆற்று கடக்கணும், பாலத்து வழியாக ஆற்றை கடந்து வர்றாரு. ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பாலத்தில் வரும்போது அந்த குதிரை உதைச்சதுனாலேயோ என்ன பிரச்சனையோ கண்ணு முன்னாடி ஆற்றில் விழுறா. இவர் அதை ஹெல்ப்லெஸ்ஸாக பார்க்குறாரு, இவரால் காப்பாற்ற முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மனமடைந்தவராகிறார். ஏன்னா திருமணத்துக்கு முந்தின நாள் கண்ணு முன்னாடி தன்னோட ஃபியான்சியை இழந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஆனால் அந்த நேரத்துலேயும் கடவுளை அவரை ஆறுதல் கொடுக்குறாரு. ஆனால் அவர் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்படுறாரு. ஸோ அதை மறக்கிறதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது. அப்புறம் கனடாவுக்கு போய் அங்கே நிறைய பேருக்கு இந்த விறகு வெட்ட முடியாதவங்க, காசு இல்லாதவங்களுக்காக நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சூழ்நிலையில் திருப்பி இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டாக திருமணத்துக்கு முன்னாடி சில நாட்கள் முன்னாடி அந்த பெண்ணும் ஒரு நிமோனியாவினால் மரணம் அடைகிறாங்க. அந்த நேரத்தில் ஆறுதலே அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்கிறாரு. அவங்க அம்மா அயர்லாண்டில் இருக்காங்க, அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, பையன் வாழ்க்கை இப்படி ஆகிட்டே இதுன்னு. ஸோ இவரும் நற்காரியங்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் மூலமாக இது எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறாரு. இவர் உடல்நலம் சரியில்லாமல் ஒரு 60 வயசு பக்கம் 1885 வருஷத்தில் இவர் ஒரு சிக் பெட்டில் இருக்கார். அப்போ இவரோட ஃப்ரெண்டு அவரை பார்க்க வந்தப்போ தான் பக்கத்தில் இந்த ஒரு போயம், ஒரு கவிதை எழுதியிருந்தது. அப்போ அவர் எடுத்து பார்த்துட்டு, இது யார் எழுதுனதுன்னா இது நானும் ஆண்டவரும், என்னோட ஆண்டவரும் சேர்ந்து எழுதுனதுன்னு சொல்கிறாரு. அந்த வரிகள் தான் இந்த பாடல்.
அதாவது வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் ஆர் சின்ஸ் அண்ட் கிரீஃப்ஸ் டு பேர். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கட்டு நம்ம எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட ஜெபத்தில் கொண்டு போக முடியும். அது வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், ஒரு பெரிய பாக்கியம். அது அவங்க அம்மாவுக்கு ஆறுதலாக இவர் எழுதின அந்த ஒரு கவிதை, அவங்க அம்மாவுக்காக எழுதி வச்சுருந்த கவிதை. அதை தான் அதுக்கப்புறம் இசையமைக்கப்பட்டு இப்போ எல்லாரும் நம்ம சாதாரணமாக நம்ம பாடுறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய காரியம் என்னென்னா, சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அவர்கிட்ட கொண்டு போக முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுற நேரமெல்லாம் நம்ம பிரச்சனைகளை கொண்டு போக முன்னாடி நிறைய விஷயங்கள், நம்ம 3 காரியங்கள் நம்ம ஞாபகப்படுத்திக்கிடணும். என்ன ஞாபகப்படுத்தணும்? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைப்பூட்டிக்கிடணும். அடுத்து அவர் நமக்காக என்னென்னலாம் செய்திருக்கிறார், அவர்களுடைய செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நம்ம மறக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுருக்கும் போது, அதை ஒவ்வொரு தடவை நினைப்பூட்டும் போது நம்ம முன்னாடி உள்ள பிரச்சனைகள்லாம் வர வர சின்னதாகவே நமக்கு தெரியும். அடுத்து நமக்கு அவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. எல்லா விதத்துலேயும் எந்த சூழ்நிலைகளிலையும் நம்மளை தாங்கும்படியாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு எப்போவுமே இருக்குது. அதையும் நம்ம நினைப்பூட்டி நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட யோசபாத்தை போல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் எனக்கு என்ன பண்ணன்னு தெரில, ஆனாலும் என் கண் உண்மையே நோக்கி கொண்டு இருக்குதுங்கும்போது அந்த நேரத்தில் அவரோட பதில் தான், யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையதுன்னு சொல்லும்போது அநேக காரியங்களை நம்ம இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களில் இன்னும் அநேக அற்புதங்களையும் காண்போம். நம்முடைய சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும், இந்த யோசபாத் ராஜாவை அன்னைக்கு அந்த யூதா மனுஷருக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினாரோ அதே போல் நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமாக இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிறீங்களா அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்துலையும் அப்பா அந்த யோசபாத்தினுடைய ஜெபத்திலேருந்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆண்டவரே நீர் எவ்வளவோ பெரியவர், எங்களுடைய பிரச்சனைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நாங்கள் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்க்குறோம். ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை மட்டுமே நாங்கள் பெருசாக பார்க்குறோம். ஆனால் நாங்கள் நினைப்பூட்ட வேண்டிய காரியங்கள், நீர் எங்களுக்கு எவ்வளவோ பெரியவராக இருந்திருக்கிறீர், இது வரைக்கும் எவ்வளவோ செய்திருக்கிறீர், எவ்வளவு வாக்கு கொடுத்துருக்கிறீங்கிறத நாங்கள் நிறைய தடவை மறந்துடுறோம் சுவாமி. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் கூட இருக்கிற தேவன் நீர் எவ்வளோ பெரியவருங்கிறதுக்கு நாங்கள் நினைப்பூட்டுறோம். ஆண்டவரே இசப்பா, என்ன காரியமாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், எங்களுடைய சந்தோஷங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட ஜெபத்தில் கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஜனமாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, தேவையில்லாத கவலைகள் எதையும் நாங்கள் சுமக்காதபடி எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டீங்க சுவாமி. அதை நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா உண்மை சார்ந்திருக்க உதவிச்சேங்க. எங்களுடைய சொந்த பலத்தையோ எங்களுடைய புயபலத்தையும் நாங்கள் நம்பாமல் உங்களை மாத்திரம் சார்ந்திருக்க உதவிச்சேங்க. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருத்தருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா ரட்சிக்கக்கூடாதபடிக்கும் உடைய கரம் குறுகி இருக்கவில்லை ஆண்டவரை, கேட்கக்கூடாதபடிக்கும் உடைய செவி மந்தமாகவில்லை சுவாமி. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. எங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு நேரத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு வேண்டிய ஆறுதல்களையும் உடைய வசனத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.